இரண்டாம் உலகப் போர் மனித குலம் கண்டிராத பயங்கரங்களை அனாயசமாக நிகழ்த்தி காட்டியது. போரின் மையம் ஐரோப்பா என்றாலும் அது ஏற்படுத்திய பேரழிவும் நாசமும் உலகம் முழுவதையும் உலுக்கி எடுத்தது. இந்த போர் திடீரென ஒரு நாள் வெடித்த யுத்தம் அல்ல, தெளிவாக திட்டமிடப்பட்டு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் நிகழ்த்தப்பட்ட மிருகத்தனம். இரண்டாம் உலகப் போரில் அச்சு நாடுகள், நேச நாடுகள் என இரு பெரும் துருப்புகளாக பிரிந்து யுத்தம் செய்தார்கள். இந்த போரில் ஏறத்தாழ 10 கோடி வீரர்கள் பங்கு கொண்டனர். இந்த இரண்டாம் உலகப் போர் சிலருக்கு ஆக்கிரமிப்பு போர், சிலருக்கு தற்காப்பு யுத்தம், சிலருக்கு பழிவாங்குதல், சிலருக்கு லாபம் கொளிக்கும் வியாபாரம். ஆனால் நமது மாவீரன் நேதாஜிக்கு இது ஒரு விடுதலை போர். 1941 ஐக்கிய அமெரிக்காவை தாக்கியதன் மூலம் ஜப்பான் இரண்டாம் உலகப் போரில் நேரடியாக ஈடுபட்டது. ஜப்பானிய படைகள் தென்கிழக்காசியாவில் பல பகுதிகளை கைப்பற்றி இந்தியாவின் கிழக்கெல்லை வரை முன்னேறி வந்தன. இதுதான் இந்திய மக்களுக்கு விடுதலை கிடைக்க தக்க தருணம் என்று அறிந்த நேதாஜி இந்தியன் நேஷனல் ஆர்மி எனும் சக்தி வாய்ந்த படையை உருவாக்கி ஜப்பானுடன் கூட்டணி அமைத்து பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக யுத்தம் புரிந்தார். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்ன மாவீரன் நேதாஜியின் INA படையில் சேர லட்சக்கணக்கானோர் முன் வந்தனர். அதில் நானும் ஒருவன். The most happy days of my life. 2 happy moments. It's been 2 years since we lost Burma from our own hands, and we conquered it again. The other is the most challenging person to our British government, the leader of the INA, Subhash Chandra Bose, has died in a plane crash. நான் சொல்றதை கேட்டு யாரும் பொறுமை இழக்க வேண்டாம். நமது INA படைத்தலைவர் திரு நேதாஜி அவர்கள் இறந்துட்டாருங்கிற செய்தி வந்திருக்கு. இல்ல, அவர் சாகல. இந்த பிரிட்டிஷ்காரனோட போய் பிரச்சாரம் அந்த மாவீரனை யாராலையும் அழிக்க முடியாது. அவர் சாகல, அவரை யாராலும் அழிக்க முடியாது. நம்ம தலைவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் கிட்ட ஆட்சி இருந்த பிரிட்டிஷ் படைங்க திரும்பவும் பர்மாவை கைப்பற்றி இருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே நாமெல்லாம் காட்டை விட்டு வெளியேறி ஊருக்குள்ள போய் மக்களோட மக்களை கலந்துட்டோம்னா நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ராமலிங்க ஐயாவையும் முக்கிய தளபதிகளையும் தொடர்பு கொள்ள முடியல. அவங்களுக்கும் என்னாச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம மண்டேலா காட்டுல நம்ம INA வீரர்களை தோக்கடிச்சு பிரிட்டிஷ்காரங்க கைது பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம இந்த காட்டுல இருந்தோம்னா நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவாங்க. அதனால உடனடியா காட்டை விட்டு வெளியேறணும். என் முடிவுக்கு கட்டுப்பட்டவங்களா கை தூக்குங்க. வாங்க. எல்லாரும் கையை தூக்கிட்டாங்கன்னு கோவப்படாத ஆதி. தூக்குன இந்த கையெல்லாம் துப்பாக்கி எந்திரனால் சீக்கிரம் வரும். வா ஆதி, போலாம். नेताजी की जय, 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 Netaji Jai, Netaji Jai. This sound is disturbing me a lot. I should never hear this sound anymore, anywhere in Burma.
அவசரப்பட்டானே. என்னாச்சு? இவன் ஆசைப்பட்டவனுக்கு கட்டி வைக்காம வேற ஒருத்தனை கட்டி வைக்க பார்த்தான் இவன் அப்ப. அதை தாங்க முடியாம விஷம் குடிச்சிட்டான். அம்மா இந்தியாவும் அப்பா பர்மா, நான் லண்டன்லேருந்து பிரிஞ்சு இருந்த இந்த குடும்பம் அக்கா கல்யாணத்தில் தான் ஒன்று சேர்ந்தோம். குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கடவுளை தேட மாட்டோன்னுப்பா இந்த கடவுள் விபத்தில் என் அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டார். அப்பாவோட வியாபாரத்தை பார்த்துக்க குடும்பத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன். அதனால் லண்டன் படிப்பை பாதிலேயே விட்டுட்டு பர்மாவுக்கு கிளம்புறேன். பயப்பட வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க. எந்த நேரத்துலையும் பர்மா வர்றதுக்கு நீங்கள்லாம் தயாராக இருந்துக்குங்க. நான் குழந்தை பெற்றுக்க போகிற இந்த நேரத்தில் நீங்கள் போகணுமா? நானும் நேதாஜியோட எண்ணெயில் சேர்ந்து இந்த பிரிட்டிஷ்காரன் தோக்கடிச்சாதா உன் வயிற்றில் இருக்கிற நம்ம குழந்தை சந்தோஷமாக பிறக்கும். பயப்படாத, உன் பயம் உள்ளே இருக்கிற என் பிள்ளையை பயப்பட வைக்கும். அழாதம்மா, இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நினச்சி சந்தோஷப்படு. என் ஐயனேவில் சேர்த்ததுக்காக முத்துராமலிங்க தேவரையாவுக்கு போய் நன்றி சொல்லுங்கப்பா. உங்களை நான் தடுக்கலை, நானும் கூட வரேன் தான் சொல்கிறேன். நேதாஜியோட ஐயனில் பெண்களுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போ. அவதான் அவ்வளவு தைரியமா பேசுறல, பின்ன கூட்டிட்டு போயா. பர்மால ராமலிங்க ஐயா இருக்காரு. அவர்கிட்ட போய் முத்துராமலிங்க தேவர் ஐயா அனுப்புனாருன்னு சொன்னா மட்டும் போதும். அவர் உங்களெல்லாம் ஐஎன்ஏ படையில சேர்த்துக்குவாரு. அதுக்கப்புறம் நீங்க ஜப்பான் படையோட சேர்ந்து பிரிட்டிஷ்காரனை தோக்கடிக்கணும். இது நடந்துட்டா நம்ம நாடு விடுதலை அடைஞ்சிரும். தேசிய கொடி சுதந்திரமா பறக்கும். நேதாஜிக்கு ஜெய். நேதாஜிக்கு ஜெய். நல்ல வேலை, ஒன்றும் ஆகலை. இது என்னது அக்கா? இது ஒரு அலாரம் வாட்ச். எங்க அப்பா ஒரு வியாபாரி, சாப்பிட்ற நேரத்தை மறந்து போயிடுறாரு. அதான் இந்த வாட்ச் அந்த சாப்பாடு பாத்திரத்தில் வச்சுட்டா இது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதை கேட்கும்போது அப்பாவுக்கு சாப்பாடு நினைவு வரும். அதான் இதை வாங்கிட்டு போறேன். இந்த பாசம்லாம் நம்ம இந்திய பெண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். நீ பர்மாக்கு எதுக்கு போற? எங்க அப்பா பர்மால வியாபாரம் செய்ய போறாராம். அதுக்காக தான் எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லக்கா. ஐயோ பாவம். நானும் சின்ன வயசுலேயே பர்மாவுக்கு போயிட்டேன். எனக்கும் பிடிக்காது. அதான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்க பாட்டி வீட்டுக்கு வந்துடுவேன். இனிமே வர முடியாது. ஏன்? என்னை பார்க்க மாப்பிள்ள வராராம். யாரும் துணை இல்லைனாலும் பரவாயில்ல, உடனே வான்னு அப்பா சொல்லிட்டாரு. கப்பல் கிளம்ப போது வா போலாம். அக்கா, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். பிரச்சனை எதுவும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆளுங்களாம் வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க. வாங்க.
ஏய் வா, ஏய் பொண்ணுங்களை தொட்டு செக் பண்ணாத. இங்க எப்படி வேணாலும் செக் பண்ற அதிகாரம் எனக்கு இருக்கு. போலீஸ்காரங்க கிட்ட வந்துட்டாங்க, போயிடுப்பா. ஏ முத்தம்மா, எதுக்கு பதற? அவனெல்லாம் அடிக்கூடாது, சுட்டு கொல்லணும். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க தம்பி. அவங்க கையில அதிகாரமும் ஆட்சி இருக்குது. உங்களை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. வாங்க போயிடலாம் தம்பி, வாங்க, என் கார்ல கூட்டு போறேன். அது எப்படிடா இருக்க? உனக்கு ஒன்றும் ஆகலையே? உனக்கு என்னமோ எதுவும் நான் பயந்துட்டேன். உனக்கு எங்கிட்ட அந்த தேவையில்லாத வேலை? எப்படிடா இருக்க? மன்னிச்சிருங்க, நான் சின்ன வயசில் பழகின ஆதின்ற நினப்பில் பேசிட்டேன். லண்டனில் படிச்சுக்கிட்டு இருந்த எங்கள் முதலாளி பையங்கிறத மறந்துட்டேன். நீ எப்பவுமே என் நண்பன் தான்டா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. வா. ஆமாம், உனக்கு எதுக்குடா அந்த போலீஸ்காரங்களோட சண்டை? என் மேல எதுவும் தப்பு இல்லடா. அந்த பிரிட்டிஷ் பாஸ்டர் அவன் மேல தான் தப்பு. இப்போதான் வந்தேன், அதுக்குள்ளே எப்படி அவன் பேர் தெரியும்? டேய், நான் கெட்ட வார்த்தைடா, பேர் இல்லை. அப்படியா? கெட்ட வார்த்தை கூட ஆங்கிலத்தில் சொன்னால் அழகாக தண்டா இருக்கு. ஏன் லண்டன் அட்ரஸ் எழுதியிருக்க? அன்புள்ள ஆதிக்கு அப்பா எழுதுவது. நீ எப்படி இருக்க? நான் உன் சம்மந்தம் இல்லாமல் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். எல்லா லெட்டர்லையும் அதே தான் எழுதியிருக்கோம். ஒவ்வொரு லெட்டரையும் ஆசை ஆசையாக எழுதுவார். எங்கே உனக்கு அந்த பொண்ணு பிடிக்குமா பிடிக்காதுன்னு அனுப்ப மாட்டார். நேரில் வந்த பிறகு பேசிக்கலான்னு வச்சிருவார். நீ இந்த அழகான ஸ்பியாய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். யார் அந்த பொண்ணு? நீ குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு வா, அந்த குடும்பமே உனக்காக காத்திருக்கு. அப்பா, உங்க ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன்ப்பா. துடிப்பான கூட தேர்ந்தெடுத்து அனுப்பின முத்துராமலிங்க ஐயாவுக்கு நன்றி. நம்முடைய லட்சியமெல்லாம் பிரிட்டிஷ்காரனை துரத்துறதா மட்டும்தான் இருக்கணும். நம்முடைய மொழி, பண்பாடு, வேளாண்மை, நீர்வளம், நிலவளம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு ஒரு பெருத்த பூரமா கொடுத்து கிடக்கிற பிரிட்டிஷ் படைக்கும் நம்ம நேதாஜியோட ஐஎன்ஏ படைக்கு நடக்க போற இறுதிக்கட்ட போர்ல நம்ம ஜப்பான் படையோட சேர்ந்து பிரிட்டிஷ்காரனை தோக்கடிக்கணும். இது மட்டும் நடந்துட்டா ஜப்பான் படையோட நம்ம இந்தியாலையும் பிரிட்டிஷ்காரனை துரத்தி அடிக்க முடியும். அது வரைக்கும் நமக்கு குடும்ப பாசம்னு எந்த நினைப்புமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அடிமையா வாழ்றதை விட சுதந்திரத்துக்காக போராடி சாகிறதே மேல். ஆசாத் இந்தியா, நேதாஜிக்கு ஜெய். போலாம், எல்லாரும் பயிற்சியில் ஈடுபடுங்க. மணி ஐயா, நல்லா ஆங்கிலம் தெரிஞ்சு ஒருத்தர் கலெக்டர் பங்களாக்கு உளவாளி அனுப்பு. சரிங்க. ஆயுதங்கள் எங்க பதுக்கி வச்சிருக்காங்க நமக்கு தெரியும். சாஸ்திரி, கொஞ்சம் சீக்கிரம். கணக்கு பார்க்க வேண்டாமா? வரட்டுங்களா? போயிட்டாங்க. என்ன சுப்பையா, காலில் நெருப்பு கொட்டின மாதிரி படபடப்பா பதட்டமா இருக்கீங்களே, என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அப்படியா? மாப்பிள்ளை எந்த ஊரு? லண்டன். ஓஹோ, வெள்ளக்கார மாப்பிள்ளையோ? இல்ல 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 இல்ல, நம்ம ஊர் பையன் தான், படிச்சது அங்க. ஓ சரி சரி. Come, darling. முகஜாடியை பார்த்தா கலெக்டர் பையன் மாதிரி இருக்கான். ஆமாய்யா, இப்போ தான் லண்டன்லேருந்து வந்திருக்கான். வெக்கம் இல்லாமல் 3 பொண்ணுங்களை எடுத்துட்டு போகிறான். அறுவர் பார்க்க. சுப்பையா, இவனுக்கு பொண்ணு பார்த்தோம்னா பொண்ணோட தனியாக பேசணும்னு சொல்லி வெளியில் கூட்டி போயிடுவான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவான். வந்து 5 நாள் ஆச்சு, இது வரைக்கும் 20 பொண்ணை மாற்றிருக்கான். உங்கள் மாப்பிள்ளைய லண்டனில் தானே படிச்சிருக்காரு? ஆமாம். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சாஸ்திரி சொன்னால் சரியாக தான் இருக்கும். நிச்சயதார்த்தம் வரைக்கும் பொண்ணை மாப்பிள்ளை கண்ணில் காட்டவே மாட்டேன். அதான் சரி, போயிட்டாங்க. Why are these bodies here? எரிக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன் தர. So, these bodies can't be burned? This is not the place you should be. Throw them back into the village. After this, people should fear opposing us. Yes, sir.
வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சரியா? வாங்க வாங்க தம்பி. என்ன சுப்பையா சொல்லும். மாப்பிள்ள இருக்க வேறத பார்த்தா வீட்டு வாசல் எடுத்து புதுசா தான் கட்டணும்ல இருக்க. கருப்பியா வணக்கம் தம்பி. வணக்கம் ம் உள்ள வாங்க. வணக்கம் 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 உட்கார். உட்காருங்க பாய். வணக்கம். ம் நேரத்துக்கு வந்துட்டார்ல. என்னடி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? ம் என்னடி பார்த்ததும் பிடிச்சிருக்குன்ற? மாப்பிள்ளை வாட்ட சட்டமா இருக்காருன்னு தானே? ச்சே இல்லடி, ஹார்பரில் ஒரு பொண்ணை தொட்டு சோதனை பண்ணதுக்கே சண்டை போட்டாருடி. முகம் தெரியாத பொண்ணுக்கே அவ்வளோ மரியாதை தரவர கண்டிப்பாக என்னையே நல்லா பார்த்துக்குவாருன்னு தோணுது. அப்போ ஏற்கனவே 2 பேரும் பார்த்து பேசியிருக்கீங்க. ஐயோ இல்லடி, இவர்தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு இப்போதான் தெரியும். பாய். மாப்பிள்ளை எப்படி? மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காரு சுப்பையா. அப்புறம் கல்யாணம் எப்போ வச்சிருக்க? கையில் தான். என்னடா என்ன பொண்ணையே பார்க்கல, கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. அதானே, நான் என்ன பொண்ணை பார்க்கவே இல்லையே. பார்க்கலையா? ஆமாம். அப்போ அழகான செட்டியார் பொண்ணு எப்படா சொன்னேன்? செட்டியார் பார்த்தியா, மூக்கு மூலியமா அழகா இருக்காரு. என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு இப்போ பொண்ணை பார்க்கணும். ஐயா, மாப்பிள்ளைக்கு தாகமாக இருக்குதா? காப்பி கிடைக்குமா? மாப்பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். மா காஃபி எடுத்துட்டு வா. இல்லைடா, காலங்காலமாக பொண்ணை பார்க்கறதுக்கு காப்பி என்ன கூப்பிடுவாங்க. அது அப்படி பார்க்காத, காப்பி கொண்டு வரது பொண்ணு இல்லை, அவங்க அம்மா. நான் எங்கடா அவங்கள பார்க்குறேன், பொண்ணு வருதான்னு கதவை பார்க்குறேன். நீ எவ்வளோ நேரம் பார்த்தாலும் கதவை தான் வரும், பொண்ணு வராதுன்னு நினைக்கிறேன். உட்காருங்க, பரவாயில்ல. நன்றி. காப்பி எடுத்துக்கப்பா. நன்றி. கிருஷ்ணா, மாப்பிள்ளை என்னடா சொல்கிறாரு? மாப்பிள்ளை எதையுமே பார்க்காம எப்படின்னு. ஐயோ மறந்தே போயிட்டேன். மாப்பிள்ளை வாங்க. எடுத்தடுப்புலாம் பொண்ணை காட்டிட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கலந்து இருக்கு. பொண்ணை பார்க்க போகிற, அப்படி சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்க. மாப்பிள்ளை வாங்க. மா வணக்கம். நம்ம வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு 10 வருஷமா வீட்டில் ஒருத்தியாக இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமா உங்கள் வீட்டு வேலையை இவ தான் பார்த்துப்பா. நீ போமா, வாங்க. கீழே சாப்பாடு தயாராகிடுச்சு, நீங்கள் சாப்பிட்லாம். சரிங்க. இன்னும் வாங்க. மா இது என் பொண்ணோட தோழி. நல்லா பார்த்துக்கப்பா. இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போவாங்க, அதான் சொன்னேன். அலமாரிக்குள்ளே பொண்ணு இருக்கு. நகையெல்லாம் ஆனந்திக்கு தான். மாப்பிள்ளை, எனக்கு ஆனந்தி ஒரே பொண்ணு, அவளை கண்கலங்காமல் பார்த்துக்குங்க. காட்டாமலே பார்த்துக்கன்னு எப்படி பார்த்துக்க முடியும்? என்ன முணுமுணுப்பு? இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு மாமனார் கிடைக்க இவர் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னீங்க. அப்பா இல்லைடா, அவரை பார்த்தனே பயத்தில் புகழ்ந்து பேசிடுறேன். பார்த்தியா, எதையோ சாதிச்சிட்ட மாதிரி நடந்து போகிறத. பாவண்டி மாப்பிள்ளை, உன்னை பார்க்க எவ்வளோ தவிக்கிறாரு, ஏன்டி இப்படி பண்ணுற? நிச்சயம் வரைக்கும் அவரை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளை, கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பெயர், அதனால தான் எல்லாத்தையும் காட்டிட்டேன். சரி, உங்கள் அப்பா காலமான பிறகு அவர் கடை அப்படியே மூடி கிடக்கு. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, ஒரு சின்ன பூஜை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். நாங்கள்லாம் குடும்பத்தோடு வர்றோம், அப்படியே ஆனந்துக்கான கல்யாண நகை எல்லாம் வாங்கிக்கிறோம். சரிங்களா? வரட்டுமா? வாடா. ஐயா வரங்க. அப்பா, கடைசி வரைக்கும் பொண்ணை கண்ணில் காமிக்காம மாப்பிள்ளைய சந்தோஷமா அமைச்சாச்சு.
கிருஷ்ணா பொண்ணு வரும்ல? பூஜைக்கு வருதா இல்லையோ, நகை எடுக்க கண்டிப்பாக வரும். வணக்கம் மாமா. தம்பி, நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோட எல்லாரும் வந்திருக்கோம். வாமா. சந்தோஷப்படாத, அவங்க வீட்டு வேலைக்காரி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுல யாரா பொண்ணு? எனக்கு என்னமோ போறதெல்லாம் பார்த்தா அவர் பொண்ணு மாதிரியே தெரியுது. பொண்ணு வந்துருச்சான்னு கேள்றா. ஐயா, எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லை இன்னும் யாரும் வர வேண்டியது இருக்குதுங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கப்பா. அடடா, முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேனே. சுந்தர் ஐயா, அதானே பார்த்து. தம்பி ரொம்ப ஆசைப்படுது, காரை ஓரமா விட்டுட்டு நீயும் வா. சரிங்க. வியாபாரம் நல்லா அமோகமாக நடக்கும், இன்னும் பெருசாக வளருவீங்க. கடை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நல்லா வியாபாரம் ஆகும். ஆகும் ஆகும். பொண்ணு யாருன்னு கேள்றா. கேளு. அம்மா, இல்லை நகை வாங்கணும்னு சொன்னீங்க, பொண்ணு இல்லையே. இருக்கே. இருக்கா? இது ஒட்டியானத்துக்கான அளவு, இது நெக்லஸ்க்கான அளவு, இது லோலாக்குக்கான அளவு. அளவு இருக்கும்போது பொண்ணு எதுக்கு? ஆமாம்மா, அளவு இருக்கும்போது பொண்ணு எதுக்கு? நடக்காது மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, நாங்கள் போயிட்டு வரோம். வாங்க. நேதாஜிக்கு ஜெய். பிரிட்டன்லேருந்து நிறைய ஆயுதங்கள் வந்திருக்கையா, அதை கலெக்டர் கோதுமை குடோனில் பதுக்கி வச்சிருக்காரு. அந்த ஆயுதங்கள் நம்ம படைக்கு உதவியாக இருக்கும், அதை எப்படியாவது நம்ம எடுக்கணும். யாரு? யாருப்பா? சுப்பையா ஐயா பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நீ தான் சொல்லிடு. பேரை சொன்ன ஆனந்தி ரூம்குள்ளே போயிடுவா. சொல்லலைன்னா சுப்பையா ஐயா மேலே போயிடுவாரு. யாருன்னு கேட்குறேன்ல. கேட்டியா, இப்பவே பாதி போயிட்டாரு. சொல்லலைன்னா முழுசா மேலே போயிடுவாரு. மாமா ஆதி. மாப்பிள்ளையா, வாங்க வாங்க வாங்க. யாரோன்னு நினச்சேன். நான் உள்ள கணக்கு பார்த்துட்டு இருந்தேன், அதுதான் கேட்கல சரியா. என்ன மாப்பிள்ளை இந்த நேரத்தில், ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை மாமா, கடத்தரவில் கலவரம்னு சொன்னாங்க, அதான் என்னென்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கலவரமா? நான் விசாரிச்சுட்டு வரேன், நீங்கள் உட்காருங்க. காமாட்சி, என்னங்க? மாப்பிள்ளை வந்திருக்காரு, காஃபி போடுமா? சரிங்க. உட்காருங்க மாப்பிள்ளை, நான் வந்துடுறேன். உட்காரு. ஆனந்தி. வரேம்மா. மாப்பிள்ளை எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா? கடத்தெருவில் கலவரம்னு சொல்ல வந்திருக்காரு. கடத்தெருவில் கலவரம்னா அங்கே தானே போகணும், இங்கே எதுக்கு வந்திருக்காரு? அதானே. உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. போ, டீ எடுத்துட்டு போய் கொடு. அம்மா, அப்பா நிச்சயம் வரைக்கும் பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயத்துக்கு முன்னாடியே என்னை பார்க்கறதுக்காக ஓட்டை பிரித்து உள்ளே குதிச்சவர் தான் உங்கள் அப்பா, தெரியுமா? போ, இந்த டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வா. என்ன திட்டம் போட்டாலும் அந்த பொண்ணை பார்க்கவே முடியலையே. அதே அந்த அம்மா டீ எடுத்துகிட்டு வந்து வாங்க அப்படின்னு வணக்கம் வச்சு சிரிக்கும். நம்ம நிமிர்ந்து கூட பார்க்காம அசிங்கப்படுத்தணும். அப்போ தான் இனிமேல் அது டீயே கொண்டு வராது. தலையை தொங்க போடு. ஆதி, பொண்ணுடா. ஆனந்தி. நானே கலவரம்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. நேதாஜி கூட ராமலிங்கன்னு ஒருத்தன் இருக்கான். ஐஎன்ஏவில் சேர்க்கறதுக்காக இந்தியாவிலேருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அது துரமார்க்கு தெரிஞ்சு போச்சு. அதான் வீடு வீடாக தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்காங்க.
வாட் ஹேப்பன் துரை? ஐஎன்ஏ உளவாளி ஒருத்தன் பேலஸுக்குள்ள இருக்கான். அவன் காட்டி கொடுத்து ஆயுதங்களை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம துறை தவிச்சுக்கிட்டு இருக்காரு. துரை, இதுக்கா தவிக்கிறீங்க? நேதாஜி ஒழிகன்னு எல்லாரையும் சொல்லுங்க. உளவாளி கண்டிப்பா மாட்டிப்பான், நம்புங்க துரை. சூடு சொரணை இல்லாதவங்களுக்கு இந்த யோசனை ஒத்து வராது. ஐஎன்ஏல இருக்கவங்கெல்லாம் நேதாஜியை கடவுளா பார்க்குறாங்க. நேதாஜி ஒழிகன்னு சொல்லுங்க துரை. Everybody say Netaji Ulige. நேதாஜி ஒளி. நமக்காக ரத்தத்தை சிந்தி சுதந்திரம் வாங்கி தர நினைக்கிற மாவீரனை ஒளிகன்னு சொல்லாத. அதை என்னால கேட்க முடியாது. நான் தான் உளவாளி. உன்னால நேதாஜி மயிரை கூட புடுங்க முடியாது. நேதாஜிக்கு ஜெய். Good shot. Great idea. How did you do that? I couldn't find him. ஒரு இந்தியன் தானே இன்னொரு இந்தியனை காட்டி கொடுக்க முடியும். துரை, இந்த யோசனையை நான் சொன்னேன்னு யாருக்கும் தெரியாது. Don't be scared, Subaya. We have a party tomorrow. You should be there. இப்படி அநியாயமா ஒருத்தனை சாகடிச்சிட்டீங்களே. நம்ம நல்லா இருக்கணும்னா 4 பேர் போகத்தாயா செய்யும். இதனால தான் துறைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க மாப்பிள்ள. இந்தாங்க மாமா. நல்லது. போட்டோவில் ஆனந்தி ரொம்ப அழகா இருக்கால்ல. கிருஷ்ணா, இதை பார்த்தா ஆனந்தி ஃபோட்டோவாக இருக்குமோன்னு தோணுது. பிரித்து பார்க்கலாம். டேய், அடுத்தவங்க பொருளை பிரித்து பார்க்கறது அநாகரிகம். அதுவும் இல்லாமல் ஆனந்தி போட்டோ வரது நம்மளே வாங்கிட்டு வர சொல்லுவார். அது ஏதாவது அவங்க ஆயா போட்டோவாக இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னு சரி பண்ண கொடுத்தேன். இப்போ தான் சரி பண்ணி கொடுத்துருக்கான் பாரு. டே கிருஷ்ணா, இந்த ஃபோட்டோவை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துரு. நல்ல வேலை திருப்பி கொடுக்குறீங்க, இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன். ஆடா பாவி, காதல்னு வந்துட்டு 6.25 அடி மனுஷன் கூட குழந்தை மாதிரி ஆயிடுறானே. நீ கடை அடைப்பு, நீ வேற கடையை பாரு. அதான் ஆனந்தி படத்தை பார்த்துட்டான்ல, அப்புறம் ஏன் கோவமா இருக்கான்? கிருஷ்ணா, இந்த சாப்பாடு. ஏய், இது நம்ம ஆனந்தி அம்மா படம். சமையல்காரன் கூட பொண்ணை பார்க்க விட மாட்டேங்கிறானே. என்ன இன்னைக்கு சாப்பாடு சீக்கிரம் வந்துருச்சு? எல்லாரும் கடைக்கு போறாங்க, அதான் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்து விட்டாங்க. அப்படியா? ஐயா இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. அவர் மறந்துட்டாரு போல, அதான் அவரை கூட்டிட்டு போக ஆனந்தி அம்மாவும் கடைக்கே வந்துட்டாங்க. அது நல்லா இருக்கு, அதை எடுத்துக்க. அதை எடுத்துக்கவா? அதுவா? ஆமா, அது நல்லா இருக்கும். சரி, அதையே எடுத்துக்க. அதாம்மா நல்லா இருக்கு. அதே வாங்கிக்கலாங்க. என்னங்க என்ன அப்படி இழுத்துட்டு வந்தீங்க? உள்ள நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, மாமனார், மாமியார் எல்லாம் உள்ளதாக இருக்காங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு ஹார்பரில் நீங்கள் அடித்த போலீஸ்காரன் உள்ளதாக இருக்கான். என்கிட்ட வாங்குறதுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்க. இது வேணுமா இல்லை அது வேணுமா? என்ன ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. ஐயோ, இதுக்கு எதுக்கு நன்றிலாங்க. நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணு யாருன்னு நான் பார்க்கலாமா? நானே இன்னும் பார்க்கலங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, தெரிஞ்ச முயற்சி பண்ணிட்டேன், தெரியாமலும் முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் அந்த பொண்ணை பார்க்க முடியல. நான் இப்போ கூட அந்த பொண்ணை பார்க்க தான் வந்திருக்கேன். பெரியவங்க தான் பேசி முடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை பார்க்க ஆசைப்படுறீங்க? அந்த பொண்ணு அழகா இல்லைனா வேணான்னு சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் பார்க்க வந்தது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க. பாருங்க.
வாங்க மாமா. மாப்பிள்ள கலெக்டர் விருந்து கூப்பிட்டுருக்காரு, வாங்களேன் அப்படியே போயிட்டு வரலாம். எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது மாமா, நீங்கள் போங்க. ஐயா எனக்கு தலைவலி இல்லைங்க, நான் வேணா உங்க கூட வரேன். நீ வந்தா எனக்கு தலைவலி. அப்புறம் பக்கத்து தெருவில் எவனோ ஒருத்தன் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கான். நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. அதே கொஞ்சமா போச்சு, அப்புறம் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்காம போயிட போகுது. This, my dear, is a public relations exercise. We need to throw some parties like this to keep down their pace. Hello, Subaya. Good evening, Enjoy the Dore. party. வெள்ளக்காரன் தான். யாரும் இல்லை, வா வா சீக்கிரம் வா. இந்த உலகத்திலே கோட்டை சுட்டு போட்டு தேட வந்த முதல் ஆள் நம்மளை தாண்டா இருப்போம். புரியாம பேசாத, யாராவது பார்த்துட்டா யதார்த்தமாக பார்க்க வந்தேன்னு சொல்லி. என்னடா அதிசயமா இருக்கு, காதலிக்கவனுக்கு யோசனை எல்லாம் கூட வருது. எதையாவது தூக்கி போட்டு ஓட, சத்தம் கேட்ட அந்த பொண்ணு வெளியே வரும். இப்ப பாரு. ஆனந்தி, பூனை ஏதோ உருட்டுது, லைட்டை போட்டு என்னன்னு பாருமா. தேதி கொலுசு சத்தம் கேக்குது. டேய் பாரு பாரு. அம்மா, கரண்ட் இல்லம்மா, இருட்டில் ஒண்ணுமே தெரியல. சரிம்மா, வந்து படுத்துக்கோ. இந்த நேரத்தில் எந்த மடையாண்ட கரண்ட் நிறுத்தினது? நான் தான் இருட்டா இருந்தா மூஞ்சி தெரியாதுன்னு வெளிச்சத்தை நிறுத்தி வச்சுட்டு வந்தேன். கொல்ல போறோம் பாரு. கோபப்படாத கோபப்படாத, நான் போய் போட்டு விட்டுட்டு வந்துடுறேன். அப்பா இன்னும் வரலல்லம்மா? ஆமாம்மா, இன்னும் வரல. இப்ப பொண்ணு வரும் பாரு. ச்சே, பூனையோட தொல்லை தாங்க முடியல. மாட்டட்டும், காலை ஒடிச்சிடுறேன். வா வா. எல்லாம் முன்னால தாண்டா. எதுக்கு எடுத்தாலும் என் மேலே கோபப்படாத. சுப்பியாவுக்கு உண்மையிலே பொண்ணு இருக்காது எனக்கு சந்தேகமா இருக்கு. சும்மா என்னையே திட்டிக்கிட்டு கத்தால வெளிச்சம் அமர்ந்துச்சு. இந்த அம்மா முஞ்சில ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. ச்சே, ஏன் இந்த கரண்ட் அடிக்கடி போய் போய் வருது? என்ன யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. அதே அங்க பாரு பாரு, திருட திருட அங்க பாரு. ஏன் பயப்படுற? நம்ம கோச்சு தானே போட்டோம், மூச்சிட்டு வந்து திருட முடிச்சுடா. நல்ல யோசனை, ஆனா தண்ணி எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த இருக்கு, சீக்கிரம்டா, இன்னைக்கு இந்த திருட்டு பயலை பிடிச்சி ஐயா கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும். சீக்கிரம் கொளுத்துடா, திருட போயிட போறான். அம்மா அம்மா அம்மா, மூஞ்சிக்கு தண்ணியில சிவரு கடிக்க வச்சிருந்த சாயம் இந்த குளத்துல மாட்டணும். ரொம்ப அசிங்கமா அவங்கள சுடுங்க, ஓடுங்க ஐயா. காமாட்சி, ஆனந்தி பத்திரம், கதவை சாத்திக்க. உங்க மாமனார் கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. நகை இருக்கிற கதவை மூட சொல்லாம பொண்ணு இருக்கிற கதவை மூட சொல்லுவாரு. ஐயோ, ஏன் ஒரு செருப்பை காணுமே, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு நினைக்கிறேன். வாடா வீட்டுல போய் எடுத்து வந்துடலாம். இப்ப வீட்டுக்கு போனா பின்னாடியே வந்து பிடிச்சிருவானுங்க. வா கடையில போய் ஒளிஞ்சுக்கலாம். அது எனக்கு ஒரே குளிர் சுரமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். செட்டியார் செருப்போட வர்றதை பார்த்தா ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு செருப்பாலே அடிப்பாரு போல. என்னடா சொல்ற? ஐயோ, அது நான் இங்கே விட்டுட்டு இருந்த இன்னொரு செருப்பாச்சே, மாட்டுச்சு. மாப்பிள்ளைன்னு ஒன்று விட்டுருவாரு, என் கையில வழங்கப்படுவாரு. இன்னொரு செருப்பு. பாத்தீங்களா,
ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்த திருடன் மாப்பிள்ளை கடைக்கும் வந்திருக்கான். மாப்பிள்ள மாமா, நேற்று ராத்திரி வீட்டுக்கு வந்த திருடனுங்க அலமாரியில் இருக்க மொத்தனுங்க திருட பார்த்தானுங்க. நல்ல வேளை பார்ட்டியிலேருந்து பாதியில் வந்ததுனால அவங்கள நான் பார்த்தேன். பார்த்துட்டீங்களா? ஐயா, திருடன் என்ன மாதிரி உள்ளமா கருப்பாக இருந்தானா, உயரமாக சிவப்பாக இருந்தானா? இருட்டாக இருந்ததுனால அடையாளம் தெரியல. அப்புறம் மாப்பிள்ள வீட்டில் ஏதோ பூஜைன்னு நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. எனக்கு பசிக்கல, நான் வேற கலெக்டரை பார்க்க போனோம். வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகலாம். நீங்கள் 2 பேரும் அந்த சாப்பாடு சாப்பிட்ருங்களேன். டே சுந்தர், அதை எடுத்தோட உள்ள கொண்டு போய் கலெக்டர்கிட்ட சொல்லி அந்த திருடங்களை பிடிக்க சொல்லுவோம். அதே ராத்திரிலேருந்து சாப்பிடாம பயங்கரமாக பசிக்குதே, வா போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாம். எங்க அப்பா ஒரு வியாபாரி, சாப்பிட நேரத்தை மறந்து போயிடுறாரு. அதான் இந்த வாட்ச் அந்த சாப்பாடு பாத்திரத்துல வச்சுட்டா இது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதை கேட்கும் போது அப்பாவுக்கு சாப்பாடு நினைவு வரும். அதான் இதை வாங்கிட்டு போறேன். ஆனந்தி, கண்ணாடி மாதிரி முன்னாடியே இருந்திருக்க. நான் உன்னை பார்க்காம இருந்திருக்கேனே. குடோன்ல இருந்து திருடிட்டு போன ஆயுதங்களா எங்கடா பதுக்கி வச்சிருக்கீங்க? சொல்லுடா. ஐயன் ஆளுங்களா எங்க பறந்துட்டாங்க? அது ஒன்றும் இல்லை, ஏதோ திருடிட்டானா. அதான் எங்கடா இருக்க அந்த ராமலிங்கா? சொல்லுடா, எங்கடா இருக்க அந்த ராமலிங்கா? கேளுடா. இந்த நேரத்தில் எங்க போகக்கூடாது. சொன்னா கேளு. உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குடா. இந்த கோவால அழிச்சுவாதே. நீ ஆனந்தியை கட்டிக்கிட்டு குழந்தை குட்டிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா. அப்பா என்ன எப்படி வளர்த்துறா, அதே மாதிரி நான் உன் குழந்தைய வளர்க்கணும்டா. ஐயன்ஏல சேர்றதுக்காக இந்தியாவுல இருந்து எத்தனை பேரா வந்திருக்கீங்க? என்ன என்ன சொந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்யறோம் நான் நினைச்சியாடா? நேதாஜிக்கு ஜெய். சுட்டு தள்ளுங்க அவனை. எனக்கு ஒண்ணு விட்டு வேற யாரும் இல்லடா. கோவப்படாதடா. சுட்டுட்டாங்கடா. வா கிருஷ்ணா, என்ன திடீர்னு? ஐயா, ஆனந்தி ஆதி கொடுக்கறதுன்னு முடிவு செஞ்சிட்டீங்கல்ல? உனக்கு தெரிஞ்சுதானடா எல்லாம் நடக்குது. அதுக்கு இல்லைங்கய்யா, இதுக்கப்புறம் எதுக்கு நாள் கடத்திக்கிட்டு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமே. என்ன கிருஷ்ணா, உன்னை சாக்கா வச்சு மாப்பிள்ளை இதை சொல்ல சொன்னாரா? ஐயா, ஆதிக்கு கோவம் அதிகமாக வருதுங்கய்யா. நான் கூட இருந்தேன்னா கோவத்தை தடுத்துருங்கய்யா. ஆனால் நான் நிரந்தரம் இல்லைங்கய்யா. அவனுக்குன்னு மனைவி குழந்தைங்கன்னு வந்துட்டா அவன் கோவத்தை சுலபமாக கட்டுப்படுத்திடலாங்கய்யா. அதனால தான் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்கிறேங்க. நீ கவலைப்படாத, சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரிங்க. சரி. காந்தி படம் மட்டும் போதாதுமா, ஹே ராம்னு எழுதி அனுப்பு. அப்போதான் ஆதியோட கோவம் குறையும். அண்ணா, நான் கொடுத்தா நீ அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரிம்மா. ஏன் பாதையில் உட்காந்து பிரச்சனை பண்றீங்க?
கலைஞ்சி போங்க. ஐயா நாங்க பிரச்சனை பண்ண வரல, கலெக்டரை பார்த்து நியாயம் கேட்க வந்திருக்கோம். வண்டியில கலெக்டர் இல்ல, அவர் மகன் தான் இருக்காரு. ஒழுங்கா சொல்றதை கேட்டு கலைஞ்சி போயிடுங்க. ஐயா துரையா என்ன கொஞ்சம் விட சொல்லுங்க, உங்களை பார்த்து நியாயம் கேட்கணும். ஐயா What's the problem? ஐயா எங்க பசங்களா ஐயனில சேர்றதுக்கு பயிற்சி எடுத்தாங்கன்னு கைது பண்ணி வச்சிருக்காங்க. எங்க பசங்களா அப்பாவி, அவங்கள விடுதலை பண்ண சொல்லுங்க ஐயா. அவங்கள விடலனா நாங்க எல்லாரும் இங்க சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம் ஐயா. Don't worry. I will release all your boys. அமைதியா இருங்க, வேற விடுதலை பண்ண சொல்லிருக்காரு. பாத்தியா, காந்தியோட அகிம்சைக்கு இருக்கிற வீரியத்தை உண்ணாவிரதம் சொன்னவொன்னே விடுதலை செய்ய சொல்லிட்டான். உன்னை காலத்துக்கும் மறக்க மாட்டோம், நீ எங்க கடவுள் மாதிரி. கடவுளையா நல்ல மாதிரி அடிச்சு இப்படி அநியாயமா கொண்டுட்டியா? அப்படியே அந்த பசங்க தப்பு பண்ணிட்டாங்க. மனசாட்சி இல்ல நாய அநியாயம் அப்படி குறி சொல்ற மாதிரி சொல்லிட்டேடா. என் நண்பனுடைய இழப்பு தான் என் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. அந்த கலெக்டரோட மகன் இந்த வழியாக தான் வருவான். அவங்க கூட எப்போவுமே பாதுகாப்புக்கு 2 போலீஸ் ஜீப் கூடவே வரும். அந்த போலீஸ் ஜீப்பை தாமதப்படுத்தணும். ஆரியா, அது உன்னோட வேலை. அதுக்கப்புறம் அந்த கார் தண்ணிமலையான் கோயில் வழியாக வந்து இந்த இடத்துக்கு வரும். அந்த இடத்துல தான் மாயா அந்த பிஞ்சு குழந்தைகளை கொண்ட அந்த நாயை கொல்லணும். அந்த செய்தியை கேட்கும்போது கலெக்டரோட மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். நம்ம நினைச்ச மாதிரி கலெக்டர் மகன் வரான். எல்லாரும் தயாரா இருங்க. நில்லுங்க. நம்ம நினைச்ச மாதிரி கலெக்டர் மகன் வண்டி முன்னாடி வரல. போலீஸ் வண்டியை நம்ம தாமதப்படுத்திட்டோம்னு நினைச்சு அவங்க தாக்க தயாரா இருப்பாங்க. நம்ம அவங்கள காப்பாற்றணும். வாங்க மாயா, தண்ணிமலையா கோயில் வெளியே போனா நாம அவங்களுக்கு முன்னாடியே போயிடலாம். ராமலிங்க ஐயா, ராமலிங்க ஐயா, என்னாச்சு மாயா? ஐயா, போலீஸ் வண்டியை தாமதப்படுத்த முடியல. நம்மளால கலெக்டர் மகனை கொல்ல முடியாது. முடியும். இந்த நாயை கொண்டு போய் கலெக்டர் பங்களாவில் போடுங்க. இவன் பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கலெக்டருக்கு
வேற யாரையும் கொல்லக்கூடாதுங்கிற பயம் வரும். சல்யூட். எங்க போற? நாம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நண்பன் மாதிரி நிறைய பேர் இங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த நாயை கொண்டா மட்டும் போராது. இந்த ராஜ்யத்தை அழிக்கணும். அது கொண்ட மாதிரி சினம் கொண்ட யானைகள் ஐயனால வந்து சேரணும். நான் பார்க்கணுன்னு ஆசைப்படும் போதெல்லாம் ஓடி ஒளிஞ்ச ஆனந்தி நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது என் முன்னாடி வந்து நின்னா. அம்மா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. நான் லண்டனில் படிக்கும்போது நம்ம மக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அது எனக்கு ஒரு செய்தியாக தான் இருந்துச்சு மாமா. ஆனால் இங்கே நம்ம மக்களை கொன்று குவிக்கிறத நேரில் பார்க்கும்போது ஒரு இந்தியனா என்னால் தாங்கிக்க முடியல. ஆனந்தி, நீ கொடுத்து விட்ட கர்ச்சிஃபை பார்த்தேன். எனக்கும் காந்தியோட அஹிம்சை தான் சரின்னு படுது. ஆனால் இப்போ அமைதியாக இருந்துட்டா காலத்துக்கும் நம்ம சந்ததிகள்லாம் அடிமையாக தான் வாழணும். நம்ம குழந்தை இந்த மண்ணில் சுதந்திரமாக பிறக்கணும்னா இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை அது முடியாது மாப்ள. சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அவங்களோடது. அதை யாரும் அழிக்க முடியாது. அவங்கள எதுக்குறவங்க யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. தயவு செஞ்சு ஐயனில் சேரலான்னு வந்த முடிவை மாற்றிக்குங்க. ரொம்ப திடமான முடிவு எடுத்துட்டீங்க போல இருக்கு. என் பொண்ணை மறந்துருங்க. போங்க, போய் போராடுங்க. அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுங்க. ஏன் நிக்கிறீங்க? போங்க. இதுக்குதான் தினமும் உனக்கு பாலும் நெய்யும் ஊத்தி அபிஷேகம் பண்ணனா? என் வாழ்க்கைய அழிச்சிட்டியே. உனக்கு எதுக்கு பூ பூஜை? ஆனந்தி, அழாதம்மா. இவனை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படி இருக்க? The governor has ordered to tighten security. No one should escape from the forest.
The INA has to be destroyed completely. கைது செஞ்ச நம்ம ஐஎன்ஏ வீரர்கள் எல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ராமலிங்க ஐயாவை கண்டுபிடிக்கணும். வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. சொல்லுமாயா, என்ன விஷயம்? நம்ம ராமலிங்க ஐயாவுக்கு என்ன ஆச்சு? அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாயா? சொல்லுங்க ஐயா. ஜப்பான் கூட்டுப்பட தோத்து போயிடும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எங்களெல்லாம் தப்பிக்க வச்சாரு. அவரும் முக்கிய தளபதிகளும் வேற போர்க்களத்துக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தகவல் வந்துச்சு. பிரிட்டிஷ் படை ராமலிங்க ஐயாவை கைது பண்ணிட்டாங்கன்னும் அவரோட இருந்த ஆட்களை அவர் தப்பிக்க வச்சிட்டாருன்னும். தப்பிச்சவங்க யாரையாவது தெரியுமா? தெரியும், ஆனா இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியாது. வரங்க ஐயா. யாருப்பா? மணி ஐயாவை பார்க்கணுமா? வர சொல்றேன், உள்ள உட்காருங்க. என்ன அது? ராமலிங்க ஐயாவை தேடி வந்திருக்கோம். வந்ததுலேருந்து நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். மணி ஐயா கூட கேட்டுட்டேன். எனக்கும் இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. ஐஎன்ஏல இருந்தவங்க ஊருக்குள்ளே வந்து தெரிஞ்சா பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடுதலை அதிகப்படுத்திடுவாங்க. அது நம்ம மக்களை ரொம்ப பாதிக்காது. அதனால் கொஞ்ச நாளைக்கு நாம் அமைதியாக இருப்போம். கிளம்புங்க. தயவு செஞ்சு தேடுதலை நிறுத்திட்டு வீட்டுக்கு போகாதே. போ. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கூடவே இருந்து நீதான் பார்த்துக்கணும். அண்ணே, எப்படி இருக்கீங்க? ஆனந்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? மனசு முழுக்க உங்களை வச்சுக்கிட்டு அவ எப்படி நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பா? ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் தள்ளி போகிறது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாதுண்ணே. ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை தான் ஆனந்தி தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கா. நீங்கள் வருவீங்கன்னு 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்காக காத்துட்ருப்பா. அவளை ஏமாத்திடாதீங்க, தாங்க மாட்டா. ஏ ஆனந்தி, ஐயனையில இருந்தவங்கலாம் திரும்பி ஊருக்குள்ள வந்துட்டாங்கடி. உன் மாப்பிள்ளைய நான் கோயில்கிட்ட வச்சு பார்த்தேன். உன்னை கும்பிட்டது வீண் போகல சாமி. அவரை பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டேன்.
நீங்க வருவீங்கன்னு 2 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. அவளை ஏமாத்திடாதீங்க, தாங்க மாட்டா. வாங்க பாய். காமாட்சி டீ எடுத்துட்டு வா. வேணாமா, இப்பதான் என்ன பாய் குடிச்சிட்டு வரேன். காலங்காத்தால எல்லாம் நம்ம ஆனந்திய பொண்ணு கேட்கதான். மாப்பிள்ளை யாரு? உங்க 8 வயசு பேரனா? இல்ல சுப்பையா, நம்ம ஆதி. கோவத்தை கலராதீங்க பாய். தயவு செஞ்சு வேற எதனா விஷயம் தான் பேசுங்க. சுப்பையா, அவன்தான் மாப்பிள்ளைன்னு உன் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப எதுக்காக கோவப்படுற? ஆதி வந்துட்டான்னு தெரிஞ்சதும் உன் பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? விதண்டாவாதம் பேசி உன் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிடாத. விட்டு கொடுத்து போறது தான் நம்ம வயசுக்கு அழகு, புரியுதா? சுப்பையா, சீக்கிரமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பேரன் பேத்தின்னு சந்தோஷமா இரு. அவன் தான் ஐயன்லேருந்து திரும்பி வந்துட்டான்ல. பாய், ஐயன்னைக்காரங்க ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னு கலெக்டருக்கு தெரிஞ்சா போதும், எல்லாரையும் கொண்டுடுவான். ஆடின காலம் பாடின வாய் சும்மா நிக்காது பாய். அவன் கண்டிப்பா ஐயன்னைக்கு போயே திருவான். எப்படி போவான் சுப்பையா? அதான் நேதாஜி இறந்துட்டார்ல. திரும்பவும் ஐயன்னைவை யாராலையும் உருவாக்க முடியாது. நடந்து போனதை நினைக்காது, நடக்க போறதை நினை. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ரொம்ப யோசிக்காத சுப்பையா. வா, உன் மாப்பிள்ளை வெளியதான் நிக்கிறான், வந்து கூப்பிட்டு வா. விடு. அதே உள்ளவா. வா ஆதி, இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். வந்து உட்கார். ஐயனர்லேருந்து யாரெல்லாம் திரும்பி வந்திருக்காங்கன்னு கலெக்டருக்கு தெரியவே கூடாது. அப்போதான் உங்க 2 பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். சுபையா, எதுக்கு முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கிற? நாளைக்கே நிச்சயத்தை செஞ்சு கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு எல்லாம் சரியா போயிடும். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். என்னடி செய்தாயனை என் விழி தேடும் உனை உரைகிறேன் நுழைகிறேன் எதிலும் நீதானே. முன்னந்தி நேர மழை நெஞ்செல்லாம் வீசும் மலை கரைகிறேன் கலைகிறேன் எதுவும் நீதானே. மறந்து போன ஞாபகம் திரும்ப வருவது போல் கடந்து போன காலங்கள் திரும்பி வருகிறதோ. மேகம் மண்ணை சேரும் வரை காற்றின் கைகளில் பொம்மையடி. என்னடி செய்தாயனை என் விழி தேடும் உனை உரைகிறேன் நுழைகிறேன் எதிலும் நீதானே. முன்னந்தி நேர மழை நெஞ்செல்லாம் வீசும் மலை கரைகிறேன் கலைகிறேன் எதுவும் நீதானே. என் வசத்தில் நானும் இல்லை, உன் வசத்தில் நீயும் இல்லை.
செய்தாயனை என் விழி தேடும் முனை உரைகிறேன் உடைகிறேன் எதிலும் நீதானே முன்னந்தி நேர மழை நெஞ்செல்லாம் வீசும் மலை கரைகிறேன் கலைகிறேன் எதுவும் நீதானே. Britain is in need of wheat, so the governor has ordered us to bring grain in from all the villages. This will be no easy undertaking, but it must be done immediately. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இந்த வருஷம் நீங்கள் அறுவடை பண்ண கோதுமை எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கே கொடுக்கணும். இது கலெக்டரோட உத்தரவு. ஐயா, கஷ்டப்பட்டு அறுவடை பண்ண எல்லாத்தையுமே அரசாங்கத்துக்கே கொடுத்துப்புட்டா எங்கள் பிள்ளைங்க என்னங்கய்யா பண்ணோம்? கேட்டா எவனும் கொடுக்க மாட்டான். எல்லா கோதுமையும் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க எடுத்துட்டு வாங்க. ஐயா வேறான்னு சொல்லுங்க ஐயா. ஐயா எல்லாரும் வயிற்றுலேயே அடிச்சு விடாதீங்க ஐயா. ஐயா ஐயா வேறா ஐயா. ஐயா ஐயா இந்த கோதுமையை விட்டு ஐயா உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் ஐயா 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 வேணா விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா இதை மட்டும் விட்டுருங்க ஐயா. என் குழந்தை பசி தாங்காதையா ஐயா. ஐயா ஐயா விட்டுருங்க. ஐயா விட்டுருங்க. ஐயா சேலையை கிழிச்சு கோதுமையை எடு. கடவுளே, இங்க நடக்கிற கொடுமைக்கு முடிவே இல்லையா? ஐயா என் குழந்தைக்காக மட்டும் இதை விடுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு என்ன கேட்கிறேன். எல்லாரும் வாங்க.
துரத்தலாம். என்னை எதிர்த்து அடிக்க வர எல்லா நாய்களையும் கைது பண்ணுங்க. எல்லாம் வேகமா வாங்க. சீக்கிரம் போடா. சார், நம்மளை எதிர்த்து பேசினவங்க எல்லாரையும் ஜெயில வச்சே கொண்டுருவா. Don't be in a hurry. In a matter of 2 days, the London governor will be arriving in Burma. அப்ப அவங்கள எதுவுமே செய்வானவா சார்? Definitely. They have to be killed. But we need an appropriate reason. Find it. Yes, sir. இந்த கடிதத்தை பார்த்து யாரும் பதட்டப்பட வேண்டாம். உங்களை எல்லாம் ஜெயிலில் வச்சு கொல்றதுக்கு அந்த கலெக்டரும் போலீஸும் காரணம் தேடிட்டு இருக்காங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிலில் இருந்து தப்பிக்கணும். லண்டன்ல இருந்து கவர்னர் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு ராத்திரி அவரோட பாதுகாப்புக்கு போலீஸ் எல்லாரும் போயிடுவாங்க. சரியான நேரம் பார்த்து கதை திறந்து விடுறேன். நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க. நம்ம ஆளுங்க யாரும் சாகக்கூடாது. சரியா? போய் சொல்லு. எல்லாரும் வாங்க. போங்க. சீக்கிரம் போங்க. போங்க. சீக்கிரம். வாங்க. சீக்கிரம். போங்க. 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 Fire! 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 Tell them they were shot because they tried to escape from prison. Yes, sir. எல்லாரும் ஜெயில இருந்து தப்பிக்க பார்த்தாங்க, சுட்டுட்டீங்க. ஆஹா, என்ன யோசனை! துரைக்கு உடம்பெல்லாம் மூளை. துரை, ஒருவேளை நேதாஜி உயிரோட இருந்து ஹிட்லரோட கூட்டணி வச்சு எதிர்த்து வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. காலத்துக்கு இந்த நாய்ங்கெல்லாம் அடிமையா தானே இருக்கணும். உங்களை ஜெயிக்க எவன் இருக்கான் துரை? ஐயோ
பாவி பசங்க உங்களை அநியாயமா சுட்டு கொண்டுட்டாங்களே. இந்த நிலைமை என்னைக்கு மாறும் கடவுளே? அம்மா அழாதம்மா. இவனுக்கு அராஜகத்தை அழிக்க நம்ம நேதாஜி திரும்பி வருவாருமா. கண்டிப்பா வருவாருமா. அவரோட சேர்ந்து இந்த வெள்ளக்கார நாய்களை நான் கொல்லுவேமா. மண்ண தொட்டவ மண்ணுக்குள் போக நாளிது முன்னாடி வாடா. கல்லறை கட்டுற நேரமும் வந்துட்டா கட்டளை எதுவும் தேவையே இல்லடா. கோட்டைகள் எரியட்டும் கொட்டங்கள் முடியட்டும் சட்டங்கள் நமக்கில்லை தோழா. வேட்டைகள் தொடங்கட்டும் வேட்டைகள் பரவட்டும் சாட்டைகள் வீசியே சாய்க்கலாம் வாடா. கோபம்தான் அனலாக பறக்க வீரம்தான் உறுதிக்குள் கோதிக்க. ஆத்திரம் அடங்காம எதிரில் யார் வந்து நின்னாலும் வேரோடு அறுக்க. அப்போ ஐயன் நீ இன்னும் அழியல. அதி போடுறா. இத துரோகி. அவனவக்காரன ஊனமாக்க நேரந்தா வந்தாச்சு வாடா. கையில சிக்குனா எவனோ எப்பவும் அடுத்த நாளத்தான் பார்த்ததே இல்லடா. நாட்ட புடிச்ச பேயொன்ன ஓட்ட கைகளில் வாழேந்தி வாடா. ராட்சச ரத்தத்தை தீர்க்கமா தெளிக்க ஒன்னா சேர்ந்து தீர்க்கலாம் வாடா. கண்ணெல்லாம் கனலாகி சீவக்க நெஞ்செல்லாம் நெருப்பாகி பறக்க. சங்கத்தா மொத்தமா நேரிக்க இரக்கமும் வேண்டாமே எதிரிய முறிக்க. ஐயா இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? நேதாஜி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரஷ்யா போயிருந்தேன். அவர் சாகலைங்கிற தகவல் உறுதியாயிருச்சு. நம்ம மக்களை கொண்டு கூச்சிட்டு இருக்கிற பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சிக்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பெரிய அணியை திரட்டி அவங்களோட முக்கியமான தளபதிகளை கொல்லணும். இந்த விஷயம் மக்களுக்கு மத்தியில் தீ போல பரவும். அந்த நேரம் நம்ம ஐயனை விஸ்வரூபம் எடுக்கும். நேதாஜியோட இந்த செயல் திட்டத்தை உடனே நிறைவேற்றணும். ராமலிங்கையா வந்துட்டாரு. திரும்ப ஐயனை உருவாக போறது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. இந்த பிரிட்டிஷ் ஆட்சி அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவசரப்பட வேண்டாம் மாயா. ராமலிங்க ஐயா கிட்ட இருந்து தகவல் வர வரைக்கும் காத்திருக்கலாம். ஆனந்தி என்ன ஆனந்தி என்ன எந்த நேரத்தில் என்னாச்சு? ஆனந்திக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? கெட்ட கனவு கண்ணு மனசுக்கு பதட்டமா இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகாது. இங்க பாரு, இந்த நேரத்தில் நீ வீட்டில் இல்லைன்னா மாமா பயப்படுவார். அழுகாத, சீக்கிரம் போ. அழுகாத, பார்த்து பத்திரமா போ. ஆதி, ரவி, தளபதிகளுக்கு ஒயின் எடுத்து வச்சோமே அது எங்க தான் இருக்கு. கண்ணை திறந்து பாரியா. சும்மா வேலை
மண்ண தொட்டவ மண்ணுக்குள் போக நாடிது முன்னாடி வாடா. கல்லறை கட்டுற நேரமும் வந்துட்டா கட்டளை எதுவும் தேவையே இல்லடா. கோட்டைகள் எரியட்டும் கொட்டங்கள் முடியட்டும் சட்டங்கள் நமக்கில்லை தோழா. வேட்டைகள் தொடங்கட்டும் வேட்டைகள் பரவட்டும் சாட்டைகள் வீசியே சாய்க்கலாம் வாடா. கோபம்தான் அனலாக பறக்க வீரம்தான் குருதிக்குள் கோதிக்க ஆத்திரம் அடங்காம எதிரில் யார் வந்து நின்னாலும் வேரோடு அறுக்க. எல்லாரும் வாங்க. பயா போயிடுங்க. Whoever it was who killed our commanders has to be found immediately. All suspects are to be arrested. Right, sir. Go! ஐயனே ஆளுங்களை தான் துரத்துறாங்க. நம்ம குழந்தைய நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அவங்கள வந்துட போறாங்க. சீக்கிரம் போயிடுங்க. போங்க. ஏய் கொன்னவனை விட்டுட்டு எங்களை ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? நீ யாரா? ஏய் 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 ஐயோ என் கடையை அடைச்சிட்டாங்களே ஐயா. சுபையா சுபையா தளபதி சாவுக்கு நம்ம தமிழ் ஆளுங்க தான் காரணம் சொல்லி கடையில மூடிட்டாங்க சுபையா. என்ன துறை இது? இந்த பகுதியில் பல மதங்களை நம்புறவங்க பல்வேறு மொழிகளை பேசுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தளபதிங்க சாவுக்கு தமிழர்கள் தான் காரணம் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? காரணம் இருக்கு சுப்பையா. தளபதிங்களை கொன்னவன் தவறி விட்டுட்டு போன துணி இது. இதுல காந்தி படம் போட்டு ஹே ராம்னு தமிழ்ல எழுதியிருக்கு. அதனாலதான் தமிழ்காரங்க கடையை மட்டும் மூட சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. If you want to keep your business in peace, you have to show me the rebels. ஆனந்தி இங்க. அவ தூங்கிட்டு இருக்காங்க. ஏங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? இந்த பாருமா, இன்னும் 2 நாள்ல ஒரு கப்பல் இந்தியாவுக்கு போகுது. அதுல நீயும் ஆனந்தியும் போயிடுங்க. நீங்களும் வரீங்கல்ல? முடியாதுமா. நான் இங்க இருந்து கலெக்டர் கிட்ட பேசினாதான் நம்ம வியாபாரத்தை திரும்பவும் தொடங்க முடியும். அப்போ நீங்களும் மாப்பிளையும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வரீங்க. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு ஏன் உயிரை வாங்குற? இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் இப்படி பேசுறீங்க? நான் இப்போ இப்படி பேசலன்னா நம்ம பொண்ணு தாலி அறுத்துட்டு வந்து நிப்பா. பரவாயில்லையா? ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? 2 நாளைக்கு முன்னால தளபதிங்களை கொன்னவங்க யார் தெரியுமா?
ம்? ஆதி, மாப்பிள்ள தான் பண்ணாருன்னு எப்படி சொல்றீங்க? ஏதாவது பொய் சொல்லி அதுங்களை பிரிச்சிடாதீங்க. நான் பொய் சொல்லலடி. தளபதிங்களை கொண்டுட்டு தப்பிச்சு போகும்போது ஆனந்தி ஹேராம்னு எழுதி ஆதிக்கு கொடுத்த துணியை அங்கேயே தவற விட்டுட்டு போயிட்டான். நான் பார்த்ததும் பதறி போய் என்ன நம்ப வச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன்னு கேட்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போனேன். நம்ம மக்களோட வாழ்க்கையை அடியோட முடக்கிட்டான் அந்த கலெக்டர். இந்த போராட்டத்தை நம்ம சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வரணும். கலெக்டரோட மகனை கொண்ட மாதிரி அந்த கலெக்டரையும் கொண்டோம்னா பிரிஞ்சு போன ஐஎன்ஏ வீரர்களுக்கு நம்ம மேலே முழுசா நம்பிக்கை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் நேதாஜி ரஷ்யாவிலிருந்து வரதான் எனக்கு தகவல் வந்திருக்கு. நம்ம தலைவர் பர்மாவுக்கு வரதுக்குள்ள இங்க ஒரு மிகப்பெரிய ஐஎன்ஏ படையை உருவாக்கணும். அந்த ராமலிங்கம் தான் நேதாஜிக்கு எல்லாம். அவன் பேச்சு திறமையால வயசு பசங்களுடைய மூளையை செலவு செஞ்சு மனசை மாற்றி ஐஎன்ஏல சேர வைக்கிறது தான் அவனுடைய வேலை. அவன் ஆதியை நம்ம பொண்ணோடு சேர்ந்து வாழ விட மாட்டாம்மா. நானும் எல்லா அப்பா மாதிரி என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன நடக்க போதோ? வணக்கம் சுபையா. என்னாச்சு? நிறைய கடன் வாங்கிட்டேன் போல இருக்கு. இனிமேல் கடையெல்லாம் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சு இப்படி பண்ணிட்டான் சுபையா. நாசமா போனவன் எவனோ பண்ண கொலைக்கு நம்ம கடையெல்லாம் அடிச்சு என் புருஷனை சாக வச்சுட்டாங்களேயா. எனக்கு வந்த இந்த கதி இனிமே யாருக்கும் வரக்கூடாதுயா. அந்த கொலைகார பாவியா யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்களே. இனிமே எங்களுக்கு யார் இருக்கா? என் பொண்ணை இப்படி அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. What is the matter? தோர கணபதி அநியாயமா தற்கொலை பண்ணிக்கிட்டான். தளபதிங்களை கொண்டவங்க யாருன்னு சொன்னா திரும்பவும் எங்க வியாபாரத்தை நடத்த விடுவீங்களா? Sure, Subaya. நீங்கள்லாம் செத்ததான் நினச்சிக்கிட்டு இருக்க ராமலிங்கம் தான். Is that Ramalingam? Are you sure? ஆமாம் தோர, நான் என் கண்ணால பார்த்தேன். உங்க புள்ளைய கொண்டது கூட அவங்க. What? அவங்க அடுத்த திட்டம் உங்களை கொள்றதான் தோற. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நல்லதே நடக்கும். சுபையா, ஆதி இதோ வந்துடுறேன் பாய். வர சொல்லிருந்தீங்க மாமா. ஆமாம் ஆதி, நாளைக்கு காலையில் கலெக்டர் கூட மலேசியா போகிறேன். போகும்போதே அவர்கிட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் பேசி விளங்க வச்சாதான் நம்ம வியாபாரத்தை திரும்பவும் தொடங்க முடியும். நான் வர்ற வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதையாக பார்த்துக்க. சரிங்க மாமா, எனக்கு ஒரு வேலை இருக்கு. கிளம்புறேன். தப்பு மேலே தப்பு பண்ணுறாதே, நீ திருந்தவே மாட்டேன். நம்ம நாட்டு மக்களோட எலும்புகள் மேல ஆங்கிலேயனுடைய கால்கள் நடக்கிற வரைக்கும் அமைதியா நின்று அறவழியில போராடணுமா, இல்ல நம்ம மக்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க ஆயுதம் ஏந்தி போராடணும்? ஆயுதம் ஏந்தி தான் போராடணும்.
உள்ள ஏதோ பேசிட்டு இருக்காங்க. முடிஞ்சதும் போ. நம்மளால பிரிட்டிஷ்காரங்களை ஜெயிக்க முடியுமா? நம்ம வெறும் காவாய் இல்லை, பெருங்கடல். நம்மால யாரையும் ஜெயிக்க முடியும். ஒருவேளை நம்ம இறந்துட்டா நம்மளை புதைக்கிற இடத்துல இருந்து வெறும் காலடி தடங்கள் மட்டும் புறப்படாது. நம்ம இழந்த அன்பும் விடுதலை தாகமும் இன்னும் உக்கிரமா புறப்படும். போராடுவோம் நமது மக்களுக்காக. நேதாஜிக்கு ஜெய். நேதாஜிக்கு ஜெய். கணேசா, ஆதி உழவு பார்க்க போயிருக்கான். எப்படி நல்ல செய்தியோட தான் வருவான். எல்லாரும் தயாரா இருங்க. யார் இந்த பொண்ணு? ஆதி கல்யாணம் பண்ண போற பொண்ணு. மாமா உட்காரு. ஆதி வெளியே போயிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். நான் உங்களை தான் பார்க்க வந்தேங்கய்யா. சொல்லுமா, என்ன வேணும்? எனக்கு அவர் வேணும். என் கூட அனுப்புவீங்களா? உங்க கூட போராட நிறைய பேர் இருக்காங்க. என் கூட வாழ்றதுக்கு அவர் மட்டும்தான் இருக்காரு. நீங்க பேசினதை கேட்டேன். எல்லா மக்களுக்கும் நிம்மதியும் சந்தோஷமான வாழ்க்கையை வாங்கி தரத்துக்காக உயிரையே கொடுக்குற நீங்க என் வாழ்க்கையை மட்டும் அழிக்க பாக்குறீங்களே. நாளைக்கு ஒரு கப்பல் இந்தியாவுக்கு போகுது. அதுல எங்க அப்பா என்ன அனுப்பிடுவாருங்கய்யா. நானும் உங்க மண்ணோட பொண்ணா மகளா கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரையும் கூட அனுப்பிடுங்கய்யா, அனுப்பிடுங்க. என்னாச்சுடி? ஏன் அழற? சொல்லுடி. உங்க குடும்பத்தை கைது பண்ணிட்டாங்க ராமலிங்கம். நீங்களும் மற்ற ஐஎன்ஏக்காரங்களும் சரண்டர் ஆயிட்டா அவங்கள விட்டுறேன்னு கலெக்டர் சொல்ல சொன்னார். ஐயா, நீங்க தப்பிச்சிருங்க, நாங்க சரண்டர் ஆகி உங்க குடும்பத்தை காப்பாத்துறோம். இந்த நாட்டுக்காக எத்தனை பேர் வேணாலும் சாகலாம், ஆனா என் குடும்பத்துக்காக ஒருத்தர் கூட சாகக்கூடாது. Hey officers, Ramalingam loves his country more than his family. Enjoy these women with your drink. ஐயா, முக்கியமான தகவல். நாளைக்கு அந்த கலெக்டர் ரயில மலேசியாவுக்கு போறாரு. கூட சில தளபதிகளும் போறாங்க. எல்லாரையும் கொல்லணும். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னால் முடிவெடுக்க முடிஞ்சது. ஆனால் ஆதி விஷயத்தில் என்னால் முடிவெடுக்க முடியல. அதே நேரம் ஆதி மாதிரி ஒரு நல்ல வீரனை இழக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் ராமலிங்கம். ஆனந்தி, நம்ம நாட்டு மக்களோட சந்தோஷத்துக்காக போராடணும்னா உன் சந்தோஷத்தை மட்டும் எப்படி அழிக்க பார்ப்பேன்? யாருமே காணும். எங்க போயிட்டாங்க? நான் தான் அனுப்பிட்டாதி. நம்ம கலெக்டர் கொல்ல போற விஷயம் பிரிட்டிஷ் உளவுப்படைக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எந்த விதமான நடவடிக்கையும் வேண்டான்னு முக்கியமான இடத்துல தகவல் வந்திருக்கு. அதனால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அமைதியாக இருப்போம். நீ கூட இந்தியாவுக்கு போயிரு. நீ போற அதே கப்பல்ல ஆதியும் வருவான். சந்தோஷமா இருவான். இனிமே ஆதி நம்ம கூட இருக்க மாட்டான். அவன் சொன்ன தகவல்களை வச்சுட்டு அந்த கலெக்டரை அவனோட தளபதிகளை நாம கொல்லுவோம். நேதாஜிக்கு ஜெய். நேதாஜிக்கு ஜெய். பாண்டியா, ரயில் வருது. வாங்க.
மாயா என்னாச்சு? ஏமாந்துட்டோம். மாயா! ஆதி, உன்னை இந்தியாவுக்கு தேட போக சொன்ன. இங்க எதுக்காக வந்த? அந்த பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு வந்து வண்டியில் ஏறாது. என் கூட இருந்தவங்கள சாகும்போது நான் மட்டும் சந்தோஷமா வாழணும் ஐயா. நான் அந்த கலெக்டரை கொண்டுட்டு தான் இந்தியாவுக்கு போவேன். அந்த கலெக்டர் நான் கொள்றேன். உன்னை இந்தியாவுக்கு அனுப்புறதா ஆனந்திக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே என்னை நேதாஜி மதிக்கிறதா தான் வந்து வண்டியில் ஏறு. கப்பல் கிளம்புற நேரமாச்சு, வா ஆதி. கப்பல் கிளம்புற நேரம் ஆச்சு, அவர் இன்னும் வரலையே. நம்மெல்லாம் அடிமையா பிறந்த இந்தியாவில் உன் குழந்தை சுதந்திரமா பிறக்கும். போயிட்டு வாதி. நேதாஜிக்கு ஜெய். நேதாஜிக்கு ஜெய். அம்மா, அவர் வந்துட்டாரம்மா. தள்ளுங்க. எல்லாரும் ஒதுக்கி போங்க.
தோட்டம் உங்க மேல பற்ற போது ஒதுக்கி போகுமா? ஐயா எங்க போற நில்லடி. எல்லாரும் ஒதுக்கி போக. ஆனந்தி ஐயா நீங்க என் கூட வர வேணாம். நான் பண்ண தப்பால இந்த நாடு ஒரு நல்ல தலைவனை இழந்துருச்சு. என் அன்பு உங்க ஆவேசத்துக்கு தடையா இருக்க கூடாது. என் காதலுக்காக இந்த போராட்டத்தை விட்டுட்டு வந்தா இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக உயிரை விட்டவங்க வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் உங்களை உண்மையா விரும்பினா உங்க பாதையில ஒரு சின்ன கல்ல கூட இருக்க கூடாது. இவங்களுக்கு அகிம்சை சரி வராது. ரத்தத்துக்கு ரத்தம் தான் சரி. ஒரு ஐயனை வீரனோட பொண்டாட்டின்ற ஆணவத்துல சொல்றேன். நம்ம மக்களை கொண்டு குவிக்கிற அந்த வெள்ளக்கார நாய்களை கொண்டுட்டு வாங்க. உங்களுக்காக எத்தனையோ ராத்திரி தூங்காம முழிச்சு கிடந்து என் கண்ணும் மனசும் வைரமா இறுகி போய் கிடக்குது. அது என்னைக்கும் மாறாது. உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். नेताजी की जय। नेताजी की जय।
9 மாசம் 6 முயற்சிகளுக்கு அப்புறம் கலெக்டர் கொல்லப்பட்டான். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதால ஐஎன்ஏ உருவாக்குற முயற்சி கைவிடப்பட்டது.